1959ல ரஷ்யாவோட ஐசி மவுண்டன்ஸ்ல 9 எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹைக்கர்ஸ் ஒரு ரிசர்ச்காக அந்த மவுண்டனுக்கு போயிருந்தாங்க. ஸ்ட்ராங் டீம், எக்ஸ்பர்ட்ஸ், கோல்டுக்கு ட்ரெயின் ஆனவங்க. ஆனா அவங்க திரும்ப வரவே இல்லை. அவங்க ரிட்டர்ன் வராதது தெரிஞ்சு ரெஸ்கியூ டீம் அவங்கள சர்ச் பண்றதுக்கு அந்த மவுண்டன்ஸ்க்கு அகைன் போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். டென்ட்டுக்குள்ள இருந்து இன்சைடா யாரோ கட் பண்ணியிருந்தாங்க. ஷூஸ் இல்லை, ஜாக்கெட்ஸ் இல்லை. அவ்வளோ கோல்டான ஐசி மவுண்டன்ஸ்ல பேர் ஃபுட் பிரிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 9 பேரோட பாடிஸும் ஒவ்வொரு பிளேஸ்ல இருந்திருக்கு. இதுல ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் என்னன்னா, சில பேருக்கு broken ribs, crushed skull, பட் blood இல்லை. அந்த டீம்ல இருந்த ஒரு பொண்ணுக்கு நாக்கு மட்டும் மிஸ்ஸிங். நோ அனிமல் அட்டாக் சைன்ஸ், நோ ஸ்ட்ரகிள் மார்க்ஸ். அஃபிஷியல் ரிப்போர்ட் சொன்னது டெத் டியூ டு அன்னோன் கம்பெலிங் ஃபோர்ஸ். அவ்வளோதான், கவர்மெண்ட் கேஸை க்ளோஸ் பண்ணிடுச்சு. இயர்ஸ் லேட்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் வெளிவந்துச்சு. அதில் மென்ஷன் பண்ண பாயிண்ட்ஸ் என்னன்னா, ரேடியேஷன் ட்ரேசஸ், strange orange lights in sky, and avalanche theory. But nothing explains everything. இன்னைக்கு வரைக்கும் டேட்லாங் பாஸ்ல என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஐசி மவுண்டன்ல கோல்டா இருந்தது ஸ்னோ மட்டும் இல்லை, ட்ரூத்தும் தான். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll see you tomorrow in the next video. Bye bye.